இவங்க வந்து நல்ல ஊர்க்கதை பேசுகிறவங்க. இப்போ பார்க்கலாம் அவங்க என்னதான் பேசுகிறாங்க, என்னதான் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஏய், என்ன ஆசை படிச்சுருக்க? மாவுக்குடி. அப்படியா? ஏய், சூப்பரா இருக்குடி. நல்லா இருக்கா? ஏய், அழகா இருக்குதுடி. எப்ப அத்த? போன வாரம் எடுத்தேன். அப்படியா? என்ன உங்க அக்கா எடுத்து கொடுத்ததா? இல்லையே. பையன் எடுத்து குத்தானா? இல்லையே. உடனே யோசிப்பீங்களே. ஒன்னும் இல்லடி. சரி சரி விடுங்க, நானே சொல்றேன் எப்படி எத்தன்னு. சொல்லடி. எங்க பையன் காய்கறி வாங்க 500 ரூபாய் கொடுப்பான். அதில் 400 ரூபாய் காய்கறி வாங்குவேன், மீதி 100 ரூபாய் கமிஷன் அடிச்சிருவேன். அப்படியா? மல்லிகை சாமான் வாங்க 2000 ரூபாய் கொடுப்பான், 1500 ரூபாய் மல்லிகை சாமான் வாங்குவேன், 500 ரூபாய் கமிஷன் அடிச்சிருவேன். பாத்தியாடி? மீன் வாங்க 300 ரூபாய் கொடுப்பான், அதில் 200 மீன் 100 ரூபாய் கமிஷன் அடிச்சிருவேன். இப்படி தான் கமிஷன் அடிச்சுட்டு பணம்லாம் சேர்த்து வச்சு நமக்குன்னு 10 காசு சேர்த்து வச்சுருந்தா நாய் கூட நம்ம பின்னாடி வரண்டி. அது இன்னமும் உண்மைதான்டி. இன்னாடி பக்கத்து வீட்டில் ஒரே சவுண்டு. ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுடி. அந்த சதீஷ் பையன் இருக்கான்ல, ஆமா, அவன் ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்தாடி. அப்படியா? தெரியாதா உங்களுக்கு? அதாவது அவன் லவ் பண்ணி பொண்ணு இட்டுன்னு வந்தனால அவங்க மாமியாருக்கு ஒரே கோவம். ஆமாம், அவங்க வந்து ஒரு இடத்துல அவனுக்கு பொண்ணு பார்த்தாங்க. சதீஷ்க்கு 50,000 நகை போட்டு எல்லாமே கொடுக்குறானா. இவன் இழுத்துட்டு வந்த பொண்ணு ஒன்றும் இல்லாத வந்துச்சு, அதனால எரியுது அவளுக்கு. 50,000 போட்டேன்னு தாங்க தாங்க தாங்கவாடி. பணம் தாடி இந்த காலத்தில் எல்லாமே. அது இன்னும் உண்மைதான்டி. ஃபர்ஸ்ட் இந்த வரதட்சணை வாங்குறாங்க பாரு, அந்த மாமியார் எல்லாம் சரியான தண்டனை கொடுக்கணும்டி. தண்டனை கொடுத்தாதான் ஆமாடி. தண்டனை கொடுத்தாலும் நம்மள மாதிரி பெண்கள் தான் நாட்டில் வாழ முடியும். நான் ஸ்டவ்ல இட்லி வச்சு நான் போயிட்டு வரேன். நீ இப்ப வெடி வெடி. பாத்தியாடி? மீன் வாங்க கமிஷனு, காய்கறி வாங்குறாங்க கமிஷனு, சாமான் வாங்கல கமிஷனு. உள்ள கிட்டே கமிஷன் வச்சுக்கிறாடி. இதுக்கு என்ன சொல்ல முடியும்? வரடி வரடி. என்னடி பேசுனீங்க, கிளம்பலையா? நீ போ, நீ பேசு. சொல்லுடி, நீ பேசு. ஏன் நாடகம் பார்க்கலையா? நாடகம் நீனே தானே வந்தாய் நாடகம்டி. பார்த்தண்டி, சூப்பரா போகுதுடி. உடவெல்லாம் சரியா கட்டுறாளுங்க, பாத்தியா? எடுக்கிறாளுங்க. இல்லடி. என்ன நாடகத்தை பத்தி பேசுறீங்க? ஆமா, ஏன் நாடகம் நீ பார்க்க மாட்டியா? பார்க்க மாட்டேன்டி, எனக்கு வேலையே கட்டா இருக்குது. பைபிள் படிப்பேன். நான் கூட வேலை பார்க்கறேன், நான் கூட சர்ச்சில் பைபிள் படிக்கிறேன். பாஸ்டர் பிரசங்கம் பண்றாருல, என்ன பண்றாரு? பைபிள் படிக்கணும்னு சொல்றாருல. ஆமா, மறுநாள் கேட்பாருல என்ன பிரசங்கம் பண்ணேன்னு. பாஸ்டர் கேக்குறாதா? எல்லாரையும் விட்டுட்டு போய்க்கலாம் நீ சொல்லுமா, நான் கேக்குறாரு. போடி, நீ எல்லாம் கேட்க விட திருந்தவே மாட்டீங்க. போடி. ஏன்னா துணி போட்டு வந்துக்கிற போறேன்டி. நீ வாடி. டாடி டிஃபனுக்கு போட்டியா? ஆமாடி. எத்தனை கிலோ போட்ட? 2 கிலோ. கிரைண்டர்ல ஆடுறியா இல்ல 1 கிலோ வாயிலே ஆட்டிட்டா? கை அங்கதாண்டி போகுது அவளுக்கு. இப்படிதான் ஓசிலே உடம்பலக்கறா அவ. ஆமாடி. இந்த வரை வர வர. என்ன சர்ச்சை கிளம்பலையா? என்ன நின்று பேசினுக்கிறீங்க? டைம் ஆயிடுச்சுடி. 8:50க்கு உள்ள போலன்னு நினைச்சுக்கோயேன். 9:00 கது சாத்திடுவேன்னு சொல்லுவாரு நம்ம பாஸ்டர். கிளம்பி வாங்க போலாம். போலாண்டி. வாங்க போலாம். அடி பாவிங்களா, பின்னாடி எப்படி 2 பேரை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசுகிறாங்களே, என்னென்ன பேசுகிறாங்களோ அந்த ஆண்டவருக்கு தான் தெரியும். சேர்ந்து சொல்லுவோம். பாடுறா, ஊரு கதையெல்லாம் பேசிட்டு வெள்ளஞ்சோலியமா சர்ச்சுக்கு போறாங்க பாடுறா. இவங்களுக்கு இதே வேலை தான்டா. சர்ச்சுக்கு போலாமா? வாங்க வாங்கடி, உள்ள போலாம். நில்லுங்க. எதுக்கு? கொஞ்சம் நில்லுங்க, நீங்க உள்ள வரக்கூடாது இப்போ. ஏன் எதனால வரக்கூடாது? ஏன்னா நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டோம், தேவையில்லாத வார்த்தைகளும் ஊர்க்கதையும் டிவி சீரியலும் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி ஆலயத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க? வசனத்தை கேட்குறீங்க, எல்லாமே செய்கிறீங்க. இப்படி செய்துட்டு இப்படியெல்லாம் செய்யலாமா? நீங்கள் பண்ணுறது தப்பு தானே. நாங்கள் எதுவும் பண்ணலையே. நீங்கள் எதுவும் பண்ணலையா? அங்கே பாருங்க. பாருடி, நம்ம வீட்டுல பேசுறது இங்க ஏசாப்பாக்கு தெரிஞ்சுக்குதுரி. ஆமாடி. ஆமாடி, வாடி போய் மன்னிப்பு கேட்கலாம். இது பிரசங்கி 5:22 சொல்லுது என்னவென்னா, தேவ சமூகத்தில் நீ துணுகரமாய் உன் வாயினாலும்
பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்திலிருந்து உன் பூமியிலே இருக்கிறார், ஆனால் உன் வார்த்தை சுருக்கமாக இருப்பதாக என்று சொல்கிறார். ஆனால் நீங்கள் அதைப்படி நடந்துருக்கீங்களா? இல்லையே. அதனால் கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு உள்ளே வந்து ஏசப்பாவை பார்க்கலாம். வாங்கடி மன்னிப்பு கேட்கலாம். ஏசப்பா ஏசப்பா எங்களை மன்னிச்சுங்க ஏசப்பா. பேச மாட்டேன் ஏசப்பா. மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஏசப்பா எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா. நாங்கள் மனம் திருந்துட்டோம் ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் தப்பு பண்ண ஏசப்பா. நாங்கள்லாம் மனம் திரும்புறோம். எங்களை மாதிரி இருக்கிற மக்களும் மனம் திருந்தணும் ஏசப்பா. ரெண்டாவதாக, குடும்பத்தில் சண்டை போடுபவர்கள் கணவனும் மனைவியும் வரவும். குடும்ப சண்டை எப்படி இருக்குன்னு பாருங்க. டைம் ஆயிடுச்சு, புது வருஷம். இது கிளம்பிடுச்சா என்னான்னு தெரில. நீ மேக்கப் போட்டு லிப்டிக்கு ஐப்ரோ அதெல்லாம் எவ்வளோ அந்த மேக்கப் செட்டு கண்டுபிடிச்சான்னு முதல்ல அவனுக்கு தூக்கி போட வாதிக்கணும்ப்பா. அம்மா கிளம்பிச்சா? அம்மா இன்னும் கிளம்பாமலே இருக்காங்கப்பா. நான் ஏமா நல்ல ட்ரெஸ் எடுத்து தரலையா? இதுக்கு மேலே என்ன ட்ரெஸ் எடுத்துடணுமா? சந்திரா கிளம்பிட்டியா? இன்னும் கிளம்பல. இங்கே பாருங்க என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை. இதுக்கு மேலே என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது? எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கவே இல்லை. என்னால் கிளம்ப முடியாது. உங்கள் அம்மாவுக்கு மட்டும் 1500 2000 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்கல்ல, எனக்கு மட்டும் கம்மியான விலையை ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க. சர்ச்சில் எல்லாரும் பார்க்க மாட்டாங்களா நான் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு? எங்கள் அம்மா கற்றுக்கு தான் உனக்கு கணக்கு வந்துச்சா? இருக்கிறத வச்சு தான் போட்டுன்னு வரணும். என்னால் வர முடியாது. எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல. இருக்கிறத வச்சு தான் வரணும். உங்கள் ட்ரெஸ்ஸையா பார்க்குறாரு ஆண்டவர்? உங்கள் இருக்குது தானே பார்க்குறாரு. அம்மா இதோட ஒரே தொந்தலையாக போச்சுமா. கிளம்பி சீக்கிரம் கூட்டலாம்மா. இவருக்கு எப்போ பார்த்தாலும் இதே தான் வேலை. ஆமா போகலாம். சரி நீ புது வருஷம் ஆண்டரை பார்க்க போகிறோம். எல்லாம் முன்னாடி பின்னாடி எப்பவுமே பின்னாடி தான் உட்காந்து இருப்போம். நம்ம முன்னாடி போகலாம். கொஞ்சம் நில்லுங்க. நீங்கள் எதுக்கு? நீங்கள் என்ன செஞ்சுட்டு வந்தீங்க இப்போ வீட்டில்? நாங்கள் எதுவும் செய்யலையே. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ட்ரெஸ்ஸுக்கும் சண்டை போட்டுக்கிறாங்க, நகைக்கும் சண்டை போட்டுக்கிறாங்க. இது பண்ணுறது தப்பா இல்லையா உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள். நீங்கள் கணவன் மனைவி பைபிள் என்ன வார்த்தை சொல்லுது? தெரியலையே. தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் சொல்லுது. அதே போல் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள் சொல்லுது. நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்தீங்க? இப்போது அவர்கிட்ட வாய் பேசிட்டு வந்தீங்க. இது ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் தானே? நீங்கள் என்ன காரியம் செஞ்சுருங்கிறீங்க? பயம் இருக்கா உங்களுக்கு? ஆண்டவர் சமூகத்துக்கு தானே வரீங்க. இப்போது பயம் இல்லாமல் இருக்கீங்க. அதனால் மனசாபப்பட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வாங்க. ஆண்டவரே நாங்கள் செஞ்சதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. இனிமேல் அந்த பாவம் எதுவும் செய்ய மாட்டோம். அவ்வளோதான். அடுத்தது வெட்டி கதை சொல்கிறார். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பு, குடிகாரர்கள் கஞ்சர்கள் கிறிஸ்டியன் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? மச்சா டோயா வா மச்சான் தொத்து. நான் என்ன அந்த பக்கம் டல்லா வர? ஆமாண்டா. நான் நியூ இயர் அதுமாவா? நியூ இயர் அதுமா டல்லா வரேன். எல்லாம் அதே பிரச்சனை தான். உனக்கு மட்டுமாட்டா பிரச்சனை? நமக்கும் அதே பிரச்சனை தான். பிரச்சனை இல்லை, நம்மளால பொழைக்க முடியுமா? என்ன பண்ணுறது? அப்புறம் நான் நியூ இயர் தான். என்ன பண்ணலாம்? அடுத்த பிளான் நீ தான் சொல்லு. அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு அப்படி போயிட்டு இப்படி வருவோம். அப்படி போயிட்டு வருதுன்னு யூட்டனை எடுத்துன்னு வருதுக்கு என்ன இது அடிக்கணும்? இப்படி எவ்வளோ வச்சுக்கிற? ஏங்கிட்டியா? ஃபஸ்ட்டு உங்ககிட்ட எவ்வளோ சொல்லு. என்னண்ணா 50 ரூபா வச்சுக்கிறேன்டா. 50 ரூபா வச்சுக்கின்னு ஊருக்கா கூட வாங்க முடியாதுடா நாயை. சரி நீ எவ்வளோ வச்சுக்கிற?
என்கிட்ட எக்ஸ்ட்ரா வைக்குது சொல்ல மாட்டேன் நீ எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்க. தான் சொல்லலாம் ஆ சைடில் போடுறது தான் டேய் என்கிட்ட அது கூட இல்லைடா நீ வேற சும்மா கலாச்சிட்டு இருக்கேன்டா காசு தாண்டா ஒருத்தன்கிட்ட கேட்க போகிறேன். யாரா நமக்கு தெரியாமல் அந்த ஆள் சொன்னா நீ போய் கேட்பியே கேட்கலாம் தான் நம்ம ட்ரை பண்ணுவோம் 2 பேரும் ஒன்றா போய் ஷேர் போட்டுப்போம். அப்படின்றியா? அதுவும் நல்லது தான். சரி, சரி போய் கேட்போம் வா. இதோ பாடுறா கஞ்சம். ஏய் வாடா ஆமாச்சா கஞ்சம். வினோத்து. எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கிறேன். நல்லா இருக்கியா? நான் அந்த பக்கம் திடீர்னுட்டு சர்ச்சில் போறல ஆ பார்த்துட்டு போறேன், இயேசுவை பார்த்துட்டு பரவாயில்லடா உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம்டா. புரியுதா? பார்த்ததும் பார்த்தோம். ஆமாண்டா. கஞ்சத்தையா பார்த்தோம். ஏய் அவனை அப்படின்னா சொல்லாதடா, ரொம்ப நல்லவன்டா. நான் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பான்டா. கேட்டு தான் பாறேன். டேய் நான் கேட்டால் தர மாட்டேன்றியா? சும்மா கேட்டு பாறேன். டேய் என்ன காசு கிசுந்தா குடுறா. இல்லை, சுத்தமா இல்லை காசு சுத்தமா இல்லையா? இல்லையே. டேய் என்ன சைடில் கீழே இருக்க போது பாடுறா. மச்சான் என்ன காசே இல்லை, நான் வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்தேன். வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டியா? அப்போ நாங்கள் என்னத்துக்கு ஆகிறோம்? 10-20 இருக்கா? 10-20 இருக்கா? இல்லையே. வேற எதுவும் இல்லையா? நான் என்ன சொன்னேன் பாத்தியா? அன்னைக்கு ஒரு ஆயாக்கா 2 இட்லி கேட்டுச்சு. ம். அந்த ஆயாவே தெரிஞ்சு அமிச்சுவேன். உனக்கு வாங்கி கொடுத்துருவானா? டேய் உன்னை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசினேன், இப்படி அசிங்கப்படுத்திட்டேன். நீ என்ன பேசி பாரு, இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட என்ன பண்ணுறான் பாரு. டேய் அவனுக்கு தெரியாமல் கூட்டின்னு போகிறேன், எனக்கு லைட்டாக குத்துரு. என்ன சொல்கிறேன்? என்னையில காசே இல்லை. ஏய் ஆட போடா வேற காசுல காசு. நான் சொன்னேனா ஆமாடா. வாங்கி கொடுப்பான் நீ. இப்போ என்ன கச்சை மச்சான் நம்ம தான் பண்றது? போட்டு வாங்கி தரணும். இப்போ என்ன மச்சான் பண்ணுறது? லைட்டாக கேட்டு வச்சிருப்பான் பாரு, எதனா வச்சிருப்பான் பாரு பாரு. டேய் அவன் இல்லைன்றான். வாய்க்கில் வச்சிருப்பான் பாரு. ஜிபேல வச்சிருக்கியாடா? இல்லையே, சுத்தம் இல்லையா? சுத்தமா 10 ரூபா இருக்கு. ஐயா. தேவைப்படும். போன வருஷம் கேட்ட 10 ரூபா. ம். அந்த 10 ரூபா தான் இந்த வருஷமா வச்சுன்னு இருப்பான். டேய் சார் நோட்டாடா. 2025லடா, 2035 இதெல்லாம் அதான் சொல்லுவான். வேற எவனா தேடுவோம் வா. சரி வா அப்படியே போவேன். எங்க அப்படியே போய் எங்கடா அப்படியே போனேன் அவனு வர இதோ பாடுறா. நீ வந்தாடா கிறிஸ்மஸ் நியூ இயர் மாதிரி. வா மச்சான் கிறிஸ்டினே. சரி வந்ததும் வந்த என்ன திடீர்னு நீ வந்தாதான் கிறிஸ்மஸ் நியூ இயரு. ஹலோ கஞ்சம், எப்படிங்கிற? நீ வந்தாதான் கிறிஸ்மஸ் நியூ இயர்ப்பா. இங்க பாரு, இங்க பாரா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படிதான் வருவா போல நம்ம ஆளு. ஹலோ ஹலோவா? சரி என்ன மச்சான் நியூ இயரு என்ன ஜாலியாகிற? நாங்கள் தான் வித்தாகிறோம். என்ன மாமா மட்டும் கட்டி பிடிச்சிக்கிற, எங்களை விட விட்ற என்ன கதை? எல்லாம் எங்கே போகிறீங்களா? எங்கேயே இல்லை, உன்னை பார்க்க தான் வந்தோம். அப்படியே தான். சொல்லு. நான் என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு. உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்கா? ஏய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் இருக்கா மச்சான்? 1000 ரூபாய். ஏய் நான் சொன்ன ரொம்ப நல்லவன் மச்சான். அது நீ இப்படி சொல்லக்கூடாதுடா, வேற எப்படி சொல்லணும்? வேற மாதிரி சொல்லணும். அப்போ திட்ட போறியா? வச்சுட்டு வா பாரு, இன்னும் ஒரு 500 ரூபாய் ரொம்ப அப்படின்றியா? ஃபோனில் 500 ரூபாய் இருக்கா? பரவாயில்ல. சரி ஒரு அளவு துட்டு தேறிச்சு. மச்சானை பற்றி இருந்தாலும் நீ அப்படி சொல்லிடக்கூடாதுடா. ஆமாண்டா. இப்படி சொல்லிடலாமா? எப்படி சொல்லலாம்? இப்படிதான். அப்படியா? ரொம்ப வல்லவர், நல்லவர், நியாயமானவர், மானஸ்தர், ரோசமானவர், முக்கியமானவர். ஆனா நம்ம ஸ்டைல தெரியுமா? ஒரு ஸ்டைலு என்ன மச்சான்? அந்த கேப் தான். ஐயா ஏய் அது எதுக்குன்னு தெரியுமாடா? நான் சொல்லுவேன் 1500 ரூபாய் போயிடும். கோச்சிங்கயா? ஏய் சி மச்சான் அதான் கோச்சிக்க மாட்டான், நான் ரொம்ப நல்லவன். நீ நான் கோச்சிக்கல. ஏய் கோச்சிக்கிறேன். இப்போ கோச்சிக்காத, 1000 ரூபாய் செலவு பண்ணணும் கோச்சிக்கோ. சரி அப்படியே போய் சர்ச்சுக்கு போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு. நீ ரவுண்ட் அடிக்கிறேடா. போன ரவுண்டு போனல அந்த ரவுண்ட் வரும் அப்படின்றியா? சரி நம்ம ஜோதிடர் மட்டும் வருமா? வரோம். ஜோதிடர் முட்டை வராது, அவன் சொல்கிற மாதிரி திருப்ப தான் வரும். சரியா? சர்ச்சை போயிடலாம் மச்சான். ஏய் இவன் என்ன பண்ணலாம்? கைட்டு விட்டலாமா கூட்டு போகலாமா? அவனு கேள வரானா இல்லை கேளு. நான் வரேன். வரியா மச்சான்? வரேன் போலாம். போலாம். எவ்வளோ இருக்குது சொன்ன பேக்கெட்டில்? 10 ரூபா. நீ லாஸ்ட்டாக வா. 10 ரூபா தேவை போறேன்டா லாஸ்டா. அதுக்கு தான்டா லாஸ்ட்டாக வான்றேன். குச்சின்னு போகலாம், அது விட்டு போகலாமா? ஏய் 1000 நாள் நம்ம ஃப்ரெண்டுடா, காசுக்காக விட்டு போகலாமா? அந்த 10 ரூபா வாங்கி பாக்கெட்டில் போட்ட பேர் எங்கடா? அதை கூட எடுத்து பின் பாக்கெட்டில் போட்டான்டா அவன்.
ஆ சரி. சரி மச்சான் அப்போ ஒரு New Year, அப்படியே போயிட்டு வரலாம் வா ஆ வெளியில இருந்தா மச்சான் வரோம், round அடிக்க மாட்டியா? சர்ச்சில் எல்லாரும் காத்துன்னு இருப்பாங்க எதுக்கு சொல்லு நம்ம மச்சானுக்காக தான் ஆமாம் நியூ இயரில் போலாமா ரைட்டா கிருப பாட்டு பாட்டு மச்சான் ஏய், நீ சரி, இப்படி வாடா, கேட்கணும். போலாம். சபைக்குள்ள வரேன். கொஞ்சம் நில்லுங்க. எதுக்கு நீங்க இப்ப என்ன காரியங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நாங்கள் என்ன பண்ணோம் எதுவும் பண்ணலையே நீங்க யாருன்னு நீங்கள் யாரு நாங்க சபையில தேவதூதர்கள் நாங்க. சபையில் தேவ தூதர்களா சரி என்ன விஷயமா எங்களை மணக்குறீங்க நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு வந்தீங்க இப்போ? நாங்க அப்படி ஜாலியா வந்து ஆண்டவரை பார்க்கலாம்னு வந்துக்கிறோம் புது வருஷம். இப்ப சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன காரியம் செஞ்சுட்டு வந்தீங்க? நாங்க ஒண்ணும் பண்ணலையே. நீங்க பேசுறதெல்லாம் இந்த டிவில தெரிந்து பாருங்க என்ன பண்ணிட்டு வந்தீங்கன்றது. இது என்ன LED டிவியா LCD டிவியா? எந்த டிவியோ ஆக மொத்தம் நீங்க என்ன செஞ்சீங்கன்றதை அந்த டிவி சொல்லுது பாருங்க. மச்சான் கரண்ட் இல்லைடா எனக்கு அருள் இல்லையா? சபை உள்ளே எங்களை விட்டுட்டாங்க, நீங்க என்ன எங்களுக்கு கேட்டு போடுறீங்க? சபைக்கு வர்றது தப்பா தப்பு இல்லை நீங்க பண்ற காரியம் சொல்லுங்க. சபைக்கு வந்து தப்பா தப்பு இல்லையாவா இப்போ நீங்க பண்ண காரியம் எல்லாமே அந்த டிவில தெரியுது பாருங்க, அங்க பாருங்களா. என்னதான் தெரியுது பார்க்கலாம் வாடா நீங்க என்ன பண்ணிட்டு வந்தீங்க அதை பாருங்க. என்னடா தெரியுது அப்படி நீ என்னை கூப்பிட்டல, நீ என்ன கூப்பிட்டல, அது இந்த வேற 1500 ரூபாய் காசு. திருவிருந்து மாசம் மாசம் நீங்க திருவிருந்து இருந்துட்டு என்ன பண்றீங்க? என்ன மச்சான் நம்ம மது அருந்துட்டு வரீங்க, அது தப்பா தப்பு இல்லையா? ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் தானே அதெல்லாம். நம்ம பாஸ்டே ஏமாத்தணும், கடைசி தேவதூதர் ஏமாத்துறாங்க, டிவியா போட்டு காட்டுறாங்க பேர். தேவனுடைய கண்கள் பூமியின் மேல் உலாவி கொண்டிருக்குது, அவருடைய கண்ணு எப்பவுமே எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கு. அந்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? என்ன மச்சான் என்ன மச்சான் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்குது. நம்மளுக்கு பின்னாடி என்ன கேமரா வச்சு பைபிள் படிக்கிறீங்களா இல்லையா? வேதம் என்ன சொல்லுது உங்களுக்கு? என்ன தெரியலையே. துன்மார்க்குடைய ஆலோசனை அளவாமலும் பாவிலிடத்துக்கு செல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும் இரவும் பகலும் கர்த்தரோட தியானமா இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுது. இவரு ஆனா நீங்க செஞ்ச காரியம் எல்லாம் என்ன காரியம் அதெல்லாம்? இவரு இப்ப கூட ஆதி நீங்க காலத்து சபைக்கு வந்துட்டு எங்க போறீங்க? இவரு ஆதி காசு கிறிஸ்தவரு, ஆதிகால விசுவாசியா இருந்தாலும் என்ன காரியம் செய்யறாங்க? இவன் ஊழியம் செஞ்சிருவாங்க, நாங்க 4 பேர் ஊழியம் செஞ்சானே உள்ள வரோம். நீங்க ஊழியம் செஞ்சுட்டு என்ன காரியம் செஞ்சுட்டு இருக்கீங்க வெளியே? நான் ஒரு காரியம் செய்யலையே. மதுபான பிரியரா இருக்கிறீங்க. ஏய் அது இப்ப நாங்க என்ன பண்ண மனம் திரும்பணும்னா, மனம் திரும்பணும்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா சபைக்குள்ள வாங்க எல்லாருமே. ஏய் பாஸ்டர் கிஸ்லாம் எல்லாம் ஏமாத்திட்டோம், தேவதூர் ஏமாத்த மாதிரி போனோம், ஆனா ஆண்டவர் ஏமாத்த முடியல, பேர் படமா போட்டுக்கிறாங்க. ஆமாண்டா நம்ம பண்ணதெல்லாம் படமா அப்படியே காட்டுறாருடா. இனிமேல் நம்ம தவறுனா செய்யக்கூடாதுடா. திருந்தி ஆண்டவருக்கு உண்மையாக நம்ம வாழணும்டா. மனம் திரும்பி ஆண்டவரே எங்களை தயவு செய்து மன்னிங்க. இது வரைக்கும் நாங்கள் ஆண்டவரே எங்களை மன்னிங்க, நாங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள். காட்டணுமா? அங்க பக்கம் திரும்புங்க. ஜெபிங்க ஜெபிங்க. ஊழியம் செய்து அவங்க ஊழியம் செய்யறவங்க. அடுத்ததாக கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். இப்போ நான் வரேன். டிக் 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 டிக். வாங்க சிஸ்டர். சோத்ர சிஸ்டர். சோத்ர சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற. வீட்டில் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. நல்லா இருக்கிறாரா? பாஸ்டர் அமிச்சாரு, ஜெபம் பண்ண சொன்னார் உங்கள் வீட்டில். சரிங்க சிஸ்டர். வேலைக்கு போகிறாரா வீட்டுக்காரு? வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு சரிங்க. சிஸ்டர். தோ விஜயா சிஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. பண்ணலாமா? பண்ண. ஸ்தோத்திரிக்கிற ராஜா தகப்பனே, அப்பா சகோதரி உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அப்பா அவங்க கணவரை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே இந்த கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. புதிய ஆண்டுல கர்த்தாவே பிள்ளைகள் பிரவேசிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகளுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. 1 30 1 60 1 100 பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. ஆவியான ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாருமா அது?
ஜெபம் பண்ண வந்திருக்காங்க சர்ச்சில் இருந்து. ஜெபம் பண்ண வந்துக்கிறாங்களா? வாங்கண்ணா உங்களுக்கும் ஜெபம் பண்ணுறோம். அம்மா நீங்கள் அவங்களுக்கு ஜெபம் பண்ணது நல்லா இருந்துச்சுமா? என்னம்மா தண்ணி சாப்பிட்டுக்கிறாரா? இப்படி தானே டெய்லியும்? சரி இதே ஒரு தொல்லையா இருக்குதுக்கா. பார்த்துக்கலாம், ஜெபத்தில் வச்சுக்கிறேன் நான். சரி எதுனா கவனிச்சுட்டு. என்னக்கா கவனிக்கணுமாக்கா? ஆமாம்மா, நாங்கள் ஊழியம் செய்கிறோம், நீ எங்களை கொடுத்தாதான் கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. அப்போ தான் உங்கள் வீட்டுக்காருக்கு வேலை கிடைக்கும், இன்னும் வருமானம் வரும். உங்களுக்கு கொடுத்தா கத்தல கண்டிப்பா ஊழியக்கார கணம் பண்ணால் உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு. இப்போ எத்தனை வாப்பா நாங்கக்கா. பத்தாமா? போயிட்டாங்கக்கா. விஜயக்கா சொல்லுப்பா. 100 ரூபாய் குத்துக்குறா, நீ 50 ரூபாய், நான் 50 ரூபாய். சரி சரி சரி, பாஸ்டருக்கு தெரியுமே. கேட்டா சொல்லு, கேட்கலையானா சொல்ல வேணாம். சொல்லக்கூடாது. சரி சரி. எனக்கு 9 பேர் இருக்கிறாங்க குழுவில், ஒரு ஆள் கம்மியாகுது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரில. நேற்று நம்ம ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போனோம்ல, யாரு? ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு போனோமே. ஆ அந்த சிஸ்டர் 10வது ஆளாக பிடிச்சி போட்டு போவா அப்படின்ற மீனாட்சி வீட்டுக்கு தானே? ஆமாம். சரி டிக் 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 டிக். வாங்க சிஸ்டர். சோத்ரா சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் ஒன்று சொல்கிறேன் நான். வேலைக்கு போகிறாரா வீட்டுக்காரு? வேலைக்கே போக மாட்டேங்கிறேன். இன்னுமா போல? சரி விடுங்க. வட்டி கட்டுறீங்களா? ரொம்ப கஷ்டமாகுதா? ஆமா சிஸ்டர். ஒரு லோன் ஒன்று வந்துக்குது 50,000. என்ன லோன்? 50,000. அப்படியா சிஸ்டர்? ஆமாம். என்ன வாங்கிக்கிறீங்களா? நான் எப்படி சிஸ்டர் கட்டுறது? வேலைக்கே போக இப்போ மாட்டேங்கிறேன். வட்டி கட்டுறலாமா? அதுக்கு பதில் இந்த பணத்தை வாங்கி அங்கே குத்துடு, மிச்சம் இருக்கும் ஒரு 20,000. தேவையா அந்த வாங்கிக்கோ. 4 பேர் பார்க்குற மாதிரி ஒரு கம்பல் வாங்கி போட்டுப்பேன். நகையா? நகைத்தான். சரிங்க சிஸ்டர். அதட்டுப்படாத. அப்போ கஷ்டமாக இருக்கும்போது கூட அதை வச்சு கூட நீ லோன் கட்டிக்கலாம். நீ யாரையும் போய் கையேந்த வேணாம். சரிங்க சிஸ்டர். நான் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் உங்களுக்கு. சரிங்க சிஸ்டர். புரியுதா? ஒன்றும் இல்லை, ஆதார் கார்டு, பேங்க் புக்கு, ஓட்டு ஐடி நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்துரு. சரிங்க சிஸ்டர். ஷார்ப்பாக வாங்கி கொடுத்துறேன். ஆனால் 2,000 ரூபாய் கமிஷன் தரணுமா? சரிங்க சிஸ்டர். வாங்கி சிஸ்டர். எனக்கு இல்லைம்மா, சாருக்கு தாம்மா தருவேன். சரியா? என்னம்மா? சரிம்மா வரட்டா? நாளைக்கு வந்து விஜயக்கா 2,000 ரூபாய் கமிஷனு, உனக்கு 1,000 ரூபாய், எனக்கு 1,000 ரூபாய். சரியா? சரியா? புது புடவை, நியூ இயருக்கு சர்ச்சுக்கு போகிறோம். நீ வேற கலர், நான் வேற கலர், அப்போ தான் தெரியாது. சரி வா போகலாம். சர்ச்சு வாங்க வாங்க வாங்க. கொஞ்சம் நில்லுங்க. ஏன் நிற்க சொல். இப்போ நீங்க என்ன காரியம் செய்துட்டு வந்திருக்கீங்க? ஊழியம் செய்யறன்ற பேர்ல நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நான் ஒண்ணுமே செய்யலையே. ஒண்ணுமே செய்யலையா? கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாருங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையே. நீங்க ஒண்ணுமே செய்யலையா? ஒண்ணுமே செய்யல. பாருங்க அங்க பாருங்க டிவில 100 ரூபாய் வருது. நீங்க என்னென்ன பண்ணிட்டு வந்தீங்கன்றத காட்டிட்டு இருக்காரு. நம்ம வாங்கின காசு 2,000 ரூபாய் வாங்குறது, 2,000 ரூபாய் வாங்குறது, எல்லாமே வருது. 100 ரூபாய் வாங்க. என்ன பண்றது? நான் உங்களே கேட்கலாம். சரி சரி சிஸ்டர், நாங்கள் தெரியாத பாயிண்ட்டும் சிஸ்டர். இப்போ என்ன சிஸ்டர் பண்ணுறது? வேதம் என்ன சொல்லுது? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதானவன் கனம் பண்ணுவார் என்று சொல்லுது இல்லையா? அந்த வார்த்தையின்படி நீங்க நடந்தீங்களா? ஊழியம் செஞ்சுட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்துட்டு இப்போ உள்ள வரலாமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? சரி சரி, நாங்கள் தெரியாம பண்ணிட்டோம். கர்த்தர் இடத்துல மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் இடத்துல மன்னிப்பு கேட்டு புது வருஷத்துல மனம் திரும்புறோம். கர்த்தர் எங்களை மன்னிப்பாராக.